அதுல ஸ்டெப் 1 என்ன சொல்றாங்க பாருங்க. In an isolated gaseous state, all the 5d orbital of the central metal ions are degenerate. அதாவது என்ன அப்படின்னா ஐசோலேட்டட் கேஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது டி ஆர்பிட்டால் தெரியும், மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்கு. அது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய அந்த டி ஆர்பிட்டால்ஸ் வந்து டீஜெனரேட்டா இருக்கும். டீஜெனரேட்டர்னா சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த 5 டி ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா டீஜெனரேட், அதாவது சேம் எனர்ஜி லெவல்ல இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்க. Initially, the ligand form a spherical field of negative charge around the metal. So ligand என்ன பண்ணுதுன்னா தன்னை சுத்தி ஒரு spherical field negative charge கிரியேட் பண்ணி மெட்டலை சுத்தி வருதுன்றாங்க. சொல்ற விஷயம் புரியுதா? சரி, கவனமா கவனிச்சுட்டு வாங்க. நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்றேன், கவனமா கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த crystal field theory. Next point பாருங்க. In this field, the energies of all the 5d orbitals will increase. என்ன ஆகுதுன்னா டீஜெனரேட்டா இருந்துச்சு எல்லாமே. எப்ப ஐசோலேட்டடா தனியா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த 5 டி ஆர்பிட்டாலும் டீஜெனரேட் மீன்ஸ் என்ன சொல்லிருக்கேன், சேம் எனர்ஜி லெவல்ல இருந்துச்சு. எப்ப இந்த லிகாண்ட் வந்து ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் நெகட்டிவ் சார்ஜை அந்த மெட்டலை சுத்தி கிரியேட் பண்ணுச்சோ அப்ப என்ன ஆகுதுன்னா கவனிங்க. In this field, the energies of all the 5d orbitals will increase ஆகுது due to the repulsion between the electrons of the metal and the ligand. எதனால அப்படின்னா மெட்டல்ல அங்க டி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதே மாதிரி லிகாண்ட்லயும் எலக்ட்ரான்ஸ் பேர் வருது. இது ரெண்டு கடையில ரிப்பல்ஷன் ஏற்பட்டு என்ன ஆகுது அப்படின்னா அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க.